நயன்தாரா சென்னையர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வத்துக்கு நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை ரொம்ப எளிதாக பண்ணலாம், என்னன்னைக்கு பண்ணலாம், என்றைக்கு போய் நம்ம பார்க்கும்போது குலதெய்வத்தோட முழு அருள் நமக்கு கிடைக்கும்ன்றதையும் நம்ம பார்ப்போம். குலதெய்வத்தை நம்ம என்றைக்கெல்லாம் போய் பார்க்கலாம்னா, ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசையும், பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி தேதி அன்றைக்கி நம்ம போய் பார்க்கலாம். அதே மாதிரி குலதெய்வத்தை சிவராத்திரி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிலையும் பார்க்கலாம். சிவராத்திரி அன்றும் நம்ம குலதெய்வத்தை வழிபடலாம். இங்கே இந்த சிவராத்திரியை குலதெய்வத்தை பார்க்கும்போது கொண்டு போக வேண்டிய விஷயம், வீட்டிலேருந்தே முந்தின நாள் நைட்டே நீங்கள் பச்சரிசியும் வெல்லமும் வாங்கி வீட்டில் வச்சுட்டு வீட்டிலேருந்து தான் நீங்கள் கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு அங்கே அதை கொஞ்சம் நுணுக்கி கொண்டு போங்க. கோவிலை சுற்றி உங்களுக்கு இடம் இருக்குன்னா எறும்புக்கெல்லாம் நீங்கள் போட்டுக்கிட்டு வரலாம். மீதி இருக்கக்கூடிய பச்சரிசி வெல்லத்தை கோவிலில் இருக்கக்கூடிய பூசாரிக்கிட்ட கொடுத்துடுவாங்க. முக்கால்வாசி குலதெய்வம் எல்லாருக்குமே இந்த ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய அம்மனும் நம்ம கட்டின சாமி அந்த மாதிரிலாம் தான் இருப்பாங்க. குலதெய்வம் முக்கால்வாசி பேருக்கு ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கவங்க கொடுக்கும்போது அவங்க வாரம் பிரசாதம் பண்ணும்போது நம்மளுடைய சார்பாக அந்த பிரசாதம் அன்னதானத்துக்கு போய் செய்வோம். அதை நம்ம பண்ணும்போது நமக்கு என்றைக்குமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் என்றைக்குமே இருக்கும். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே இருக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை நம்ம ஆகாஷனம் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுவீட்லேயும் நம்ம அதாவது சமப்படம் வச்சிருக்க இடத்துலையுமே ஆகாஷம் பண்ணலாம். அதை விட முக்கியமாக நம்மளுடைய நில வாசலில் நம்ம குலதெய்வத்தை ஆகாஷம் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ ஒரு செல்வத்தையும் நமக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பும் கொடுக்கும். நம்மளை குலத்தை காக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். ஸோ நம்மளுடைய வம்சாவளியை காக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் தான் நம்ம குலதெய்வம் சொல்லுவோம். இஷ்ட தெய்வம் நம்ம யாருக்கு யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் பரம்பரையாக வழிபட்டு வந்தவங்க தான் குலதெய்வம். ஸோ அவங்கள நம்மளுடைய வாசப்படியில் நம்ம குலதெய்வத்தை ஆகாஷனம் பண்ணி வச்சு அவங்கள அங்கேயே நல்லா நிறுத்தி அவங்களுக்கு டெய்லி நம்ம பூஜை பண்ணும்போது அது அவ்வளோ அதிக பலனை கிடைக்கும். நீங்கள் குலதெய்வத்தை நலவாசல்னு சொன்னது நம்ம எப்பயுமே லக்ஷ்மி பூஜை நலவாசல் டெய்லி நம்ம பண்ண சொல்கிறது. முடியாதவங்க வெள்ளிக்கிழமை பண்ண சொன்னால் அதே மாதிரி அந்த இடத்துல குலதெய்வத்துக்கு ஒரு சின்ன சொம்பில் தண்ணி வச்சு பூ போட்டு இந்த குலதெய்வத்துக்கு டெய்லி ஒரு சாம்பிராணி தூபத்தை போட்டுகிட்டே வர குலதெய்வம் அங்கேயே நமக்கு நிகழ்ச்சி இருக்கும். நம்மளுடைய கெட்டது எல்லாத்தையுமே அங்கே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லதை மட்டுமே நமக்கு உள்ளே அனுப்பக்கூடிய சக்தியும் குலதெய்வத்துக்கு உண்டு. அதே மாதிரி நம்மளுடைய பூஜை அறையில் நடுவுலையுமே அதே ஒரு சின்ன சொம்பில் நம்ம குலதெய்வம் ஃபோட்டோ இருக்கிறவங்க குலதெய்வம் ஃபோட்டோ வச்சு பூஜை பண்ணிக்கலாம். முடியாதவங்க ஒரு சொம்பில் தண்ணியில் பூ வச்சு அதில் ஒரு சின்ன மஞ்சள் கொஞ்சம் பச்சைக்கப்புறம் போட்டு அது மேலே ஒரு பூ வச்சுட்டு நீங்கள் குலதெய்வமாக வச்சு நீங்கள் அதை வணங்கிட்டு வரும்போது நம்மளை குலத்தை காக்கக்கூடிய தெய்வமாக நம்மளுடைய வீட்டிலேயே இருந்து நம்மளுடைய நல்லது கெட்டது அனைத்துக்குமே நம்ம கூட இருந்து நமக்கு அருள் பாதிப்பாங்க. இதை செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி குலதெய்வத்துக்கு போகும்போது தனியாக வெல்லம் 1 கிலோ வாங்கிக்கோங்க. 4 பேர் போகிறீங்கன்னா 4 பேரும் தனித்தனியாக 1 கிலோ வாங்கிக்கோங்க. ஃபேமிலியில் போகிறீங்க இல்லை யாரோ உங்கள் குலதெய்வத்தை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் குலதெய்வ கோவிலையே உங்களுக்கு குலம் இருந்துச்சுன்னா அங்கேயே நீங்கள் இந்த வெள்ளத்தை கரைக்கலாம். இல்லை அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய கோவில் சுற்றி இருக்கக்கூடிய ஆறு குளம் அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் இந்த வெள்ளத்தை கரைச்சிட்டு வரும்போது நம் செய்த கர்மாக்கள் நம்மக்கிட்ட இருக்க நெகட்டிவ்ஸ் அனைத்துமே அங்கே ரிமூவ் ஆகிட்டு நமக்கு பயன்படுத்தி பாருங்கள். இது எனக்கு என்னுடைய குருமார்கள் சொன்ன விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நானும் என் குலதெய்வத்தை இப்படி தான் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கேன். நான் வேறு ஒரு பதிவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு